ஜுவாலமுகியோட வந்திருக்கேன். நான் என்ன செய்யணும்? மகாதேவராயா, நான் போய் அஷ்டாதச சக்தி பீடங்களை தரிசனம் பண்ணிட்டு கும்பமேளாவுக்கு ஹரித்வாருக்கு வருவேன். நீ இந்த ஜுவாலாமுகி வைரத்தை எடுத்துக்கிட்டு அங்க வந்துரு. ஜுவாலாமுகிக்கு கங்கை நதியிலேயே அபிஷேகம் பண்ணணும். அதுக்கப்புறம் உன் பொண்ணு ஐஸ்வர்யாவுக்கு எல்லா ரகசியத்தையும் தெரியப்படுத்தணும். जय जान माता। மகாதேவராயா, சுவாமி, ஐஸ்வர்யாவையும் ஜுவாலாமுகியையும் பத்திரமா பாத்துக்க. சித்தம் சாமி. பாத்தியா ஜாஃபர், என் பெரிய பையன் இன்னும் கொஞ்ச நாள்ல அந்த சக்தி பீடத்தை அழைக்கிறதுக்கு தன்னை தயார் பண்ணிட்டு இருக்கான். இனி நமக்கு வேண்டியது அங்க இருக்கிற ருத்ரசூலம், அந்த ஜுவாலாமுகி வைரம். அந்த வைரம் இப்ப மகாதேவராயன் கிட்ட இருக்கு. ஆனா நாம அதை கைப்பற்றுறது முடியாத விஷயம். ஏன் முடியாது? அந்த மகாதேவராயன் இப்ப இந்தியாவோட சென்ட்ரல் ஹோம் மினிஸ்டர் ஆயிட்டான். இப்ப என்ன செய்யறது? ஒரே வழிதான் இருக்கு. அந்த மகாதேவனுக்கு 21 வயசுல ஒரு பொண்ணு இருக்கா. அவன் மேல அவன் உயிரையே வச்சிருக்கான். நாம நினைச்சது நடக்கணும்னா வைரத்தோட அந்த பொண்ணும் நமக்கு வேணும். அங்க இருக்கிற நம்ம ஆளுங்க கிட்ட சொல்லி அவளை கிட்னாப் பண்ணிடலாம். அவளோட பேரு ஐஸ்வர்யா.